நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பொளக்கப்பட்ட கலைஞர் டிவி, பொய் செய்தியால் வந்த வினை. களத்தில் இறங்கி தரமான சம்பவத்தை அரங்கேற்றிய ராணுவ வீரர். அந்த துணிச்சலான சம்பவத்துக்கு நாம பாராட்டலாங்க. கலைஞர் டிவியை எதிர்த்து ஒரு ராணுவ வீரர் கேள்வி கேட்டு இருக்கின்றார். கலைஞர் டிவியானது ஒரு பொய் செய்தியை வெளியிட்டதாக ஒரு நியூஸ் கார்டு பரவுது. அந்த நியூஸ் கார்டு தொடர்பாக ஒரு ராணுவ வீரர், எல்லை பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடியவர், அது மட்டும் இல்ல தீவிரவாதத்தை எதிர்த்து போராடக்கூடிய அணியில பணி செய்யக்கூடியவர், கலைஞர் டிவிக்கு போன் பண்ணி என்னங்க இப்படிலாம் ஃபேக் நியூஸ் போடுறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டு மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாரு. ஸோ ஆளுங்கட்சியை கேள்வி கேட்பது என்பது முடியாத காரியம். அதுலயும் ஆளுங்கட்சி ஊடகம் என்றால் அவங்க வைக்கிறது தான் சட்டம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆளுங்கட்சி எப்படி ஒரு செய்தியை சொல்லுதோ அந்த செய்தியை பார்த்து தான் நடுநிலையான ஊடகம் என்று நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் செய்தி போடுது. அந்த அளவுக்கு அதிகாரம் இருப்பதனால ஆளுங்கட்சியை கண்டு அனைவரும் பயப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்கட்சி தலைவர். ஆளுங்கட்சிக்கு எப்படி ஓட்டு போட்டாங்களோ அந்த மாதிரி எதிர்கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால ஆளுங்கட்சிக்கு இருக்கின்ற அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கிறது. கேபினட் அந்தஸ்து கொண்ட ஒரு பதவி என்றால் அது எதிர்கட்சி தலைவர் பதவி தான். ஆனா இவ்வளவு அதிகாரங்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக மீது நேரடியாக குற்றச்சாட்டு வைக்க மாட்டார். ஏன்னா திமுக கிட்ட இருக்கக்கூடிய கருத்துரிமைக்கான மதிப்பு அந்த அளவுக்கு இருக்குது. என்னடா மக்கள் குறைய சொல்லியிருக்கிறானே, அவனுக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு திமுக இருக்கிறவங்க எல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியே திமுக மீது குற்றச்சாட்டு வச்சாருன்னா ஊடகத்தில் வந்த செய்தி பொதுவா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை அப்படியே பட்டியலிடுவார். ஏங்க முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காருங்களா, ஊடகத்துல பாருங்க எப்பேற்பட்ட செய்தி வந்திருக்குது, இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேணாவா அப்படின்னு ஊடகத்தை தான் காரணம் காட்டுவாரு நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு திமுகவை கண்டால் பயம்ங்க. அவங்களுக்கு எந்த தர்மமும் எந்த நீதியும் கிடையாதுங்க. ஊடகமா இருந்தா என்ன, எதிர்கட்சி தலைவரா இருந்தா என்ன, ஓட்டு போட்ட மக்களா இருந்தா என்னங்க, எல்லாரும் திமுக எதிராக பேசினாங்கன்னா அவங்களுக்கு பொறுத்துக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தொங்கு சதிகளை வச்சு சட்டப்பூர்வமான நடவடிக்கையில இறங்குவாங்க, இல்லைன்னா மிரட்டுவாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி கூட திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கணும்னா பார்த்து பார்த்து வைப்பாருங்க. ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த திமுக ஊடகமானது உண்மைக்கு புறம்பாக பொய் செய்தி போடுதே அப்படின்னு ஆதங்கப்பட்டவங்க நம்முடைய ராணுவ துறையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருந்தே ஒரு ராணுவ வீரர் கலைஞர் தொலைக்காட்சிக்கு போன் பண்ணி தப்பான செய்தி போட்டிருக்கீங்க, உடனே நீங்க மன்னிப்பு கேட்கணும், அந்த நியூஸ் கார்டை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் தொலைக்காட்சி கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா இந்த செய்தியை போட்டவங்க கிட்ட இவர் போன் பண்ணாரு இல்லையா, அந்த போனை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த போனை வாங்கினவங்க உடனடியாக எங்களுக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டை பற்றியும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் ஒரு செய்தி போடுறாங்க. அதுலயும் ராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் என்னடா தமிழகத்தில் இருந்து ஒரு பொய் செய்தி பரவுகிறதே, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் நலன் சார்ந்து பொது நலன் சார்ந்து போன் பண்ணா எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குதுங்க வைங்க அப்படின்னு இந்த போனை தட்டி கழிச்சுட்டு கட் பண்ணிட்டாங்களாம். ஆனா ராணுவ வீரரை பொறுத்த வரைக்கும் நீ ஆளுங்கட்சியா இருந்தா எனக்கு என்ன, இல்ல ஆளுங்கட்சி ஊடகமா இருந்தா எனக்கு என்ன, ஆனா நீ போட்டது பொய் செய்தி, மன்னிப்பே கேட்க வேண்டும் சொல்லிவிட்டு விடாம களத்துல இறங்கி கலைஞர் டிவி காரன் கிட்ட மன்னிப்பை கேட்க வச்சிருக்காரு. சோ அந்த தரமான சம்பவத்தினுடைய ஆடியோ பதிவு இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ உடனடியாக நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆடியோ பதிவை முழுமையா நீங்க கேட்டுட்டு வாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி இடத்துல கேள்வி கேட்பதே கஷ்டம். அதுவும் ராணுவ வீரரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு மன்னிப்பை கேட்க வச்சிருக்காரு. ஸோ எப்படியெல்லாம் அவங்க கிட்ட போராடி இருக்கிறாரு அப்படின்ற ஆடியோ பதிவை பார்த்துட்டு வாங்க. அந்த ஆடியோ பதிவு தொடர்பாக நான் உங்களுக்கு பெருசா விளக்குகின்றேன். அப்பதான் ராணுவ வீரர் ஏன் இந்த அளவுக்கு மெனக்கெட்டார் என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும். மேடம் ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க மேடம். ஜிஎம் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க சார். ஜிஎம்ங்களா? ஹலோ ஹலோ. சார் நான் சந்திரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். கீழே போய் கேட்டு வந்துட்டேன் சார். ஓகே.
அவங்க என்ன சொன்னா, இல்ல சார் நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் சார், அது நாங்க பார்த்துட்டு திருப்பி கூப்பிடுறோம்னு சொன்னோம், அது தவறுதலா நடந்திருந்தா சாரின்னு கேட்டோம் சார். இல்ல சார், அந்த ஒரு எதுவும் இல்ல, அந்த சாரி அப்படின்ற வார்த்தையே அவங்க வாயில இருந்து வரல, புரியுதுங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகே. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாவும் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் எப்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்தனோ அப்பயே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து திரும்ப கூப்பிட்டேன். திரும்ப கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க. வேலை நிறைய இருக்காங்க வச்சுட்டு, இது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தெரியல எனக்கு. அதான் நான் கீழே போய் கேட்டேன். இருங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எது கூப்பிடுறாங்க? ஒண்ணு தவறு செஞ்சதை திருத்திக்கணும், இல்ல அந்த தவறு எப்படி நடந்துச்சு, தப்பா நடந்துச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண கத்துக்கணும் ஒரு மீடியா, இல்லீங்களா? அதை விட்டு திடீர்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே கால் கட் பண்றாங்கன்னா அது வேணும்னு பண்ண மாதிரி தானே இருக்கு. இல்ல சார், வேணும்னு பண்றது கிடையாது. அவங்களுக்கு அசைன்மெண்ட் இப்போ உங்களை கனெக்ட் பண்ண அவங்க இருக்காங்களா சார் கீழே, அவங்க டக்குன்னு கூப்பிட்டதுனால அவங்க அவசரமா போக வேண்டியிருந்ததுனால போயிருக்காங்க. அந்த யார் நியூஸ் போட்டாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நியூஸ் போட்டது யாரு? அவங்க பேர் நியூஸ் போட்டது யாருன்னா புரியல சார். இல்ல, நியூஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அசைன்மெண்ட் ரெடி பண்றாங்கல்ல, ஒரு நியூஸ போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ண மாட்டாங்க சார், 4-5 பேர் பாப்பாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் கீழே போய் கேட்டதுக்கு மாத்திரேன்னு சொல்லிட்டாங்க, இனிமே கொஞ்சம் கவனமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சார் அவங்க. அதுவே அப்பயே சொல்லிருக்கணும் இல்லீங்களா சார்? இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, உங்க சைட்ல இருந்து நான் சொல்ற இது மெயிலுக்கு வந்து ஒரு அப்பாலஜிஸ்ட் லெட்டர் அனுப்பணும் சார், உங்க இது சேனல் சைட்ல இருந்து. அதுக்கு இல்ல சார், அப்ப நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பணும். அதான் ஃபார்மாலிட்டி சார். இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, இதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு அவங்க தான் அந்த நார்மலா அங்கே தான் சார் அனுப்புவாங்க. அதே சார், அதே அட்ரஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும், ஓகேங்களா? அதுக்கு வந்து அப்பாலஜிஸ் லெட்டரோ இல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல. சரிங்க சார். உங்க நேம் சார்? இருங்க சார், மீடியா அப்படின்றது வந்து ஃபேஸ் பண்ண சார். ஒரே நிமிஷம் சார், உங்க நேம் சார்? என் பேர் மதுகுமார். எங்க சார் பேசுறீங்க? தமிழ்நாட்டுல சேர்ந்தவன் தான். நான் எல்லை பாதுகாப்பு படையில கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கேன். சரிங்க சார். புரியுதுங்களா? ஏன்னா எங்க ஊர் மீடியா அப்படின்றதுனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்க சார், ஓகே. அவங்க வந்து ஹிந்திக்காரங்க பேசினா உங்களுக்கு புரியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சமீப காலமா இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்துட்டே இருக்கு, ஈவன் சன் டிவி ஆல்சோ. நீங்க போட்ட அதே நியூஸை காப்பி பேஸ்ட் பண்ணி சன் டிவி போட்டிருக்கா அப்படி. ஓகே ஓகே ஓகேங்க சார், ஓகே. ஏன்னா ஒரு நியூஸ் போடுறதுனால முழுசா தெரிஞ்சுக்கோங்க சார், புரியுதுங்களா? அந்த நியூஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க. யாரை விடுதலை பண்ணாங்க, எதுக்காக விடுதலை பண்ணாங்க, எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க சார். இப்ப இவங்க பண்ணதை நான் தப்பு வந்து சரின்னு வைக்கல சார். இப்ப சில நியூஸ் வந்து எரர் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிபட்டவங்களுக்கு உயிர் போயிருச்சுன்னு கூட போட்டோ போட்டிருப்பாங்க. அந்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க கேட்பாங்க, எப்படிங்க நீங்க போலான்னு கேட்பாங்க. அது என்ன ஆகணும் சார், வரிசையா நியூஸ் வரதுனால ஒரு எப்போ தவறு நடக்கும். பட் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க ரெகுலராகவே நடக்குதுன்னு, நான் கீழே போய் சொல்லிட்டேன். அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களா, ரெகுலரா நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். இனிமேல் இந்த மாதிரி நடக்காம கவனமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே, நல்லது. இனிமே அந்த மாதிரி வராம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நியூஸை வந்து நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு போடணும் சார். இந்த மாதிரி எல்லாம் ஏனோ பண்ணலாம் போட்டுற முடியாது. வேற மாதிரி நியூஸ் எல்லாம் இல்ல. சரிங்க சார். இல்ல அதான் சொல்லியிருக்கேன் சார். நான் இனிமே ஒரு தடவை கிட்டத்தட்ட செக் பண்ணிட்டு அனுப்புறேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க சார். ஓகே, பாருங்க, உங்களுக்கு மெயில் வரும், அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிருங்க. சரிங்க சார், தேங்க்யூ. ஆடியோ பதிவை கேட்டீங்களா? அந்த ஆடியோ பதிவு கேட்கின்ற போது பல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். இன்னும் தெளிவா புரியணும்னா இந்த போட்டோவை பாருங்க. இந்த செய்தியை தான் கலைஞர் தொலைக்காட்சியானது பொய்யாக வெளியிட்டு இருக்குது. இந்த செய்தி குறிப்புல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மேல ஒரு 4 பேருடைய படம் இருக்கும். அந்த படத்துக்கு கீழே இந்த 4 பேருக்கும் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்புக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. விசாரணைக்கு பிறகு 3 மருத்துவர்கள் உட்பட மற்றவரையும் விடுவித்தது NIA அப்படின்னு செய்தி போட்டிருப்பாங்க. அதாவது விசாரணைக்கு பிறகு மருத்துவர்களை விடுவித்தாங்களா இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்று சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 3 டாக்டர்களை விசாரணைக்கு பிறகு விடுவித்தார்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா விடுவித்தார்கள், அவங்க குற்றம் செய்யல என்று விசாரணைக்கு பிறகு உண்மை தெரிஞ்ச பிறகு 3 டாக்டர்களை விடுவித்தாங்க. ஆனா கலைஞர் டிவி போட்டிருக்காங்க தெரியுமா, ஒரு 4 படம். அந்த 4 படத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரையும் விடுவிக்கவில்லை. இந்த 4 பேருடைய பெயரை நான் சொல்றேன் பாருங்க. முதல் இருப்பது அதில் அகமது, 2வது இருப்பது முசாமில், 3வது இருப்பது ஷாகின், 4வது இருப்பது யார் தெரியுமா, உமர் நபி.
இந்த உமர் நபி தான் வந்து டெல்லியில குண்டுவெடிப்பை நிகழ்த்தணும்னு அவன் செதஞ்சிட்டான். இப்படி குண்டுவெடிப்புல செத்து போயிட்டு கூட என்னையே விட்டுட்டாங்க, இவங்களுக்கு தொடர்பில்லை அப்படின்னு வந்து பொய் செய்தியை பரப்பலாமா? இந்த அதில் அகமது முசாமில் இவங்க கைது செய்யப்படுகின்றார்கள். டெல்லியில குண்டுவெடிப்பு நடைபெறுவதற்கு முன்பாகவே கைது செய்யப்படுகின்றார்கள். அவங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட வெடிப்பொருட்களை கைப்பற்றுகின்றது ஹரியானா காவல்துறை மற்றும் காஷ்மீர் காவல்துறை. அப்போ இந்த அதில் அகமது மற்றும் முசாமில் இவங்க 2 பேரையும் பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கின்ற பொழுதுதான் நாம நம்முடைய எட்டி டாக்ஸ் சேனல்லே வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அப்படி விசாரிக்கின்ற போது இவருடைய நெட்வொர்க் ஆனது எங்கெல்லாம் விரிந்து இருக்கிறது அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது பிரியங்கா சர்மா என்ற ஒரு இந்து பெண்ணையும் கைது செய்யறாங்க இந்த அதில் அகமதுடன் தொடர்பில் இருந்ததுக்காக. இப்படி ஒவ்வொருத்தரா கைது செய்து வருகின்ற பொழுது இந்த அதில் அகமதுடன் வேலை பார்த்த 3 டாக்டர்களையும் கைது பண்றாங்க. ஏன்னா இந்த அதில் அகமது தான் வந்து இந்த குண்டு வெடிப்புக்கு மூளையாகவே செயல்பட்டு இருக்கிறான், வெடிப்பொருட்களை தயார் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த பயங்கரவாத திட்டத்துக்கு ஆளும் தேர்வு செஞ்சிருக்கிறான். அதனால இந்த அதில் அகமதை கைது செய்த பிறகு என்ஐஏக்கு சந்தேகம் வருது, இவருடைய நண்பர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாங்க. அப்படி தேடிட்டு போகின்ற பொழுதுதான் இவருடன் வேலை பார்த்த 3 மருத்துவர்களை அவங்க கைது செய்யறாங்க. அப்படி கைது செய்து விசாரிக்கின்ற போது அதில் அகமதுக்கும் முசாமிலுக்கும் இந்த 3 டாக்டர்களும் வந்து நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனா நண்பர்களா இருந்தாலும் அவங்க இந்த சதி செயல எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாம இருந்திருக்கிறாங்க. இந்த சதி செயல் பற்றியும் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குது. அதனால அதில் அகமதுடன் நண்பர்களாக இருந்தார்களே என்பதற்காக சிறையில் தள்ள முடியுமா? அதனால விசாரணைக்கு பிறகு அந்த 3 டாக்டர்களையும் விடுவிச்சிட்டாங்க. ஆனா படம் போட்டிருக்காங்க தெரியுமா? இந்த படத்துக்கும் விடுவிக்கப்பட்ட டாக்டர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அது மட்டும் இல்ல, விடுவித்தவங்களுடைய பெயரை வெளியிட்டது என்ஐஏ, ஆனா அவங்க போட்டோவை வெளியிடவில்லை. குற்றவாளியா இருந்தா வெளியே கொண்டு வந்து காட்டுவாங்க, ஆனா அவங்க குற்றவாளி இல்லாத காரணத்தினால அவங்க போட்டோவை கூட வெளியிடல. ஆனா இந்த கலைஞர் டிவிக்காரன் மெயின் குற்றவாளி இந்த அதில் அகமது, முசாமில், ஷாகின் என்ற பெண்மணி, அதற்கு பிறகு உமர் நபி, இந்த முக்கியமான குற்றவாளிகளை போட்டோவை போட்டுட்டு இவங்களுக்கும் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்புக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்ல, வெளியே விட்டாங்க அப்படின்னு செய்தி போடுவதன் காரணமாக யாரை திருப்திப்படுத்த இந்த கலைஞர் டிவி முயற்சி எடுத்தது? இல்ல யாரை காப்பாத்துறதுக்காக இந்த கலைஞர் டிவியானது இந்த அளவுக்கு பொய் செய்தியை பரவிச்சு? எனக்கு என்ன ஒரு டவுட்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸ் கார்டில் வருகின்ற செய்தி கலைஞர் டிவி தான் போடுதா என்பது நமக்கு தெரியாது. ஆனா இணையதளத்துல இந்த செய்தியானது பரவிட்டு இருக்குது. 2வது, இந்த செய்தியானது முற்றிலும் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த செய்தி நீக்கப்பட்டு விட்ட பிறகு சமூக ஆர்வலர்களும் நம்ம நாட்டை நேசிக்கக்கூடியவங்களும் இப்படி ஒரு பொய் செய்தி போடுவீங்களா? உங்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டாவா? ஆளுங்கட்சி ஊடகம் இல்லையா? சட்டத்தை மதிக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிவிட்டு தவறான செய்தி வெளியிட்ட கலைஞர் டிவியை சமூக வலைதளத்துல வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த கலைஞர் டிவி போட்ட செய்திக்கு பல பேர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். எப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, ஆனா கலைஞர் டிவி தப்புன்னு தெரிஞ்சு அதை தூக்கிட்டாங்க. ஆனாலும் இன்னும் இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு கலைஞர் டிவி மீது வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுலயும் கலைஞர் டிவி ஊடகமானது எந்த அளவுக்கு பொறுப்பற்று பதிலளிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில செய்திகள் போடுகின்ற பொழுது தவறு நிகழத்தான் செய்யுங்க, ஆனா அதற்கு பிறகு தவறுன்னு வந்த பிறகு நாங்க நீக்கிடுவோம், திருத்திக்குங்க, இனிமே நடக்காதுங்க அப்படின்னு வந்து கலைஞர் டிவி சொல்லுது. இத்தனை பேருடைய புகைப்படத்தை நீங்க பதிந்திருக்கிறீங்க, இப்படி தேடி பிடிச்சி குற்றவாளியுடைய படமெல்லாம் சரியா பதிந்துட்டு இவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்கீங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த செய்தி போடுறதுக்கு நீங்க பார்த்து மெனக்கெட்டு இருப்பீங்க. நீங்க கை தவறி உண்மைக்கு புறமான செய்தியை போட்டீங்களா? சோ இது தவறி வந்ததா? இப்படி சொன்னா எல்லாரும் நம்புவாங்களா? இப்படி தீவிரவாதத்துக்கோ பயங்கரவாதத்துக்கோ நீங்க முட்டு கொடுக்க வேண்டாம். இந்த தீவிரவாதியும் இந்த பயங்கரவாதியும் நீங்க முட்டு கொடுத்தீங்கன்னா சிறுபான்மையினர் குழுகுழுன்னு இருக்கும், நம்மளுக்குலாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பயங்கரவாதிகளை எப்போதும் ஆதரிக்காதீங்க அப்படின்றது தான் கலைஞர் டிவிக்கு நாம வைக்கின்ற ஒரு வேண்டுகோளா இருக்குது. அதாவது கலைஞர் டிவியினுடைய நியூஸ் கார்டு என்று இன்னைக்கு இணையதளத்தில் பரவுது இல்லையா, அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நாம் வைக்கின்ற கோரிக்கைகள் கலைஞர் டிவிக்கு. அது மட்டும் இல்ல, கலைஞர் டிவியானது இந்த மாதிரி செய்திலாம் ஏன் போடுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, டெல்லியில நடந்த குண்டு வெடிப்பை நம்ம தமிழகத்திலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முஸ்லிம் அமைப்புகள் இருக்கிறது. ஆனா அந்த முஸ்லிம் அமைப்புகள் எதுவுமே வந்து கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. மனிதர்களை கொல்வதனால என்ன நீங்க சாதிக்க போறீங்க?
வன்முறை எதற்குமே தீர்வாகாது. வன்முறை பாதையை ஏன் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? அதுலயும் நம்ம நாட்டு ஆளுங்க நீங்க, அதுலயும் நீங்க மருத்துவர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி பயங்கரவாத செயல் ஈடுபட்டீங்க? இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நம்ம நாட்டுல பயங்கரவாதம் துளி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய தலைவர்கள், அரசியல்ல இருக்கக்கூடியவங்க இல்ல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் யாருமே கண்டிக்கல. இப்படி கண்டிக்காத போது கலைஞர் டிவியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஓஹோ, டெல்லியில் நடந்த பயங்கரவாத செயலானது ஒரு சுதந்திர போராட்டம் என்று நினைச்சிட்டாங்க என்னவோ தெரியல. உடனடியாக இந்த பயங்கர குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக இந்த டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்புக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று செய்தி போட்டாங்க. சரி நண்பர்களே, கலைஞர் டிவிக்கு தாங்க பொறுப்பு இருக்கணும். அவங்க தாங்க ஆளுங்கட்சி. இப்படி தீவிரவாதிகளை காப்பாத்துற மாதிரி பல பேர் வந்து பொறுப்பற்ற முறையில ட்வீட் போடலாம், முட்டு கொடுக்கலாம். ஆனா ஆளுங்கட்சியா இருக்கின்ற ஊடகத்துக்கு அவங்களை விட ரொம்ப பொறுப்பு அதிகமா இருக்கணும். அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு இப்படி தவறான செய்தி போடுறதுக்கு ராணுவ வீரர் தரமான பதிலடி கொடுத்திருந்தார். அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருந்தேன். இந்த நியூஸ் கார்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ராணுவ வீரர் கேட்ட கேள்வி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இது ஒரு நம்ம நாட்டுக்கு தேவையான பதிவு என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லையா, இந்த ஆடியோவுக்கும் இந்த பதிவுக்கும் நம்மளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்றது இங்க நான் தெளிவுபடுத்துகின்றேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.